நல்லா நோட் பண்ணிக்கங்க. அது எல்லாமே வந்து இவனோட மாஃபியா ஐடி தான். இவனுங்க இது இப்ப கிடையாது. 10 வருஷமா பண்ணிட்டு இருக்கானுங்க. ஏங்க இப்ப ஒரு இடத்துல ஒரு இடத்துல வந்து இவனுங்க கேட்கறானுங்க. அத விட பெரிய இடம் தான் குடுத்துருக்கானுங்க கவர்மெண்ட்ல இருந்து. ஓகேங்களா? இத விட இவனுங்களுக்கு என்ன பண்ணணும்? இது கவர்மெண்ட் மேல தூக்கி பழிய போட்டுன்னு இருக்கானுங்க. இந்த நடந்த எல்லா விபத்துக்கும், அத்தன சின்ன பசங்க உயிருக்கும், அந்த 6 குழந்தைங்க உயிருக்கும் விஜய் பதில் சொல்லியே ஆகணும். இவனுக்கு எப்படி சொல்றது? இவனுங்க சைக்கோத்தனத்துக்கு ஒரு அளவில்லாம போயிட்டு இருக்கு. அவன் இவன் பதறிட்டு இருக்கான். என்னடா இத்தன குழந்தை இறந்திருக்காங்க, இத்தன உயிர் போயிருக்கு, எத்தன பேர் இன்னும் ஏதோ ஆகப் போகுது. அவன் வேண்டிட்டு இருக்கான். இந்த சைக்கோ நாய்ங்க. இதுல கூட வந்து எச்சத்தனமான இது பண்ணிட்டு இருக்கானுங்க. இல்ல விஜய் இதுக்கு காரணம் இல்ல. விஜய் இதுக்கு காரணம்னா அப்ப அந்த நாய் ஏன் வரணும் கூட்டத்துக்கு? இது எப்படி சொல்றதுன்னா, இது மக்கள் மேல எப்படி சொல்றது? மக்களோட அறியாமையா? இல்ல இந்த இந்த நாய்ங்க பிளான் பண்ணி இது இத்தன பேர் கூட்டத்த கூட்டி நாங்க மாஸ் காட்டுறோம். கூட்டணிக்கு கூப்பிடுறோங்கிற மாரி பண்றானுங்களாங்கிறது மாரி இது நெனச்சாலே எரிச்ச மயிரா வருதுங்க. எனக்கு ஒண்ணும் இல்லங்க. இவனுங்க சொல்றானுங்கல்ல ஐ ஸ்டாண்ட் வித் விஜய்ன்னு. அதுக்கு ஹேஷ்டாக் எதிர் ஹேஷ்டாக் போடுங்க. அரெஸ்ட் விஜய் அப்படின்னு. இந்த நாய்ங்க என்னதான் பண்ணுதுன்னு பார்ப்போம். இன்னொன்னு சொல்லிக்கிறேன். இங்க அந்த இறந்து போன அத்தன குடும்பங்களுக்கும் 30, 40 உயிரெல்லாம் சொல்றாங்க. அத கேட்கவே ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. அது எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆழ்ந்த இரங்கல் தெரிவிச்சுக்கிறேன். நம்ம சைட்ல இருந்து இத்தன நம்ம வீட்ல யாராவது ஒருத்தர் இருந்தா நம்ம வந்து எப்படி சொல்றது? கஷ்டப்படுவோம்ல. அதே மாரி தான் மொத்தம் உயிருக்கும் இருக்கும். இத கூட இந்த புரிஞ்சுக்காத சைக்கோ நாய்ங்கலாம் தமிழ்நாட்டுக்கு கேடு. அவன் சின்ன பசங்க உயிர் போனது இந்த நாய்ங்க போய் செத்துருக்கலாம். தேங்க் யூ. தேங்க் யூ. ஓகே, நன்றி ஓகே. நன்றி. அடுத்து மரத்தோணி பேசுறீங்க. அடுத்தது விதுஷ். ஒரு 2 நிமிஷம் எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம ஸ்பேஸ்ல பரவலா அடிக்கடி வர ஒரு கரூர்ல ரெசிடென்சி படிக்கிறாங்க டாக்டர் கரூர் ஜிஹெச்ல வந்து 5th காலேஜ் முடிச்சுட்டு ரெசிடென்சி படி டாக்டர் இப்பதான் வந்து அவங்க அவங்களோட சீனியர் டாக்டர்ஸ்லாம் வந்து 150 பேரை வந்து வர சொல்லியிருக்காங்க. ஒரு 50 பேர்னு சொல்றாங்க. இப்போதான் மெசேஜ் வந்தது. அதுவும் இல்லாம திருச்சி பெரம்பலூர்ல இருந்து இருக்கிற எல்லா ஜிஹெச் டாக்டர்ஸ் வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு செய்தி வந்ததுயா. அது ஒன்று சொல்லிக்கிறேன். 2வது விஷயம் வந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி வந்து ஒரு கூட்ட நெரிசல் ஸ்டாம்பீடு வந்து இந்தியாவில் கும்பமேளா தவிர நம்ம அவ்வளோவா பரவலா கேள்விப்படாத விஷயம். ஒரு இப்போ 2002-8 கூட டிடிபி போது ஆந்திராவில் குண்டூர் நெல்லூர்ல கேள்விப்பட்டிருப்போம். ஒரு 5 பேர் 8 பேர்னு. இப்படி வந்து ஒரு 50 பேருங்கிறது கேள்விப்படுறதுங்கிறது எனக்கு வந்து அதுவும் தமிழ்நாடு மாதிரி ஒரு சிவிலைஸ்டு ஸ்டேட்ல வந்து இது மாதிரி நடக்கிறது வந்து எனக்கு என்னமோ ஒரு கம்ப்ளீட்லி அன்கூத் அண்ட் பார்பாரிக் ஆக்டிவிட்டி தான் தோணுது எனக்கு. இது வந்து முழுக்க பொறுப்பு. நம்ம சொல்லலாம் பெட்ரோல் ஏன் கூட்டின்னு போனாங்க, குழந்தைங்களை ஏன் கூட்டின்னு போனாங்கன்னு. அது 2ஆம் பட்சமா அப்புறம் கூட இது முழுக்க காரணம் வந்து இந்த மாதிரி ஒரு அன்சிவிலைஸ்ட் அண்ட் அன்கூத் பார்பாரிக் ஒரு கூட்டத்தை கூட்டினதுக்கும் அந்த கூட்டத்தை வந்து லேட்டா போய் காலையில் 8 மணிக்கு 12 மணி 3 மணிக்கு வீடியோ இருக்குங்க. அந்த தெருவில் அந்த ஸ்ட்ரீட் வந்து அந்த 100 feet ரோடு வந்து 3 மணிக்கு இருக்கிற ரோடு வந்து ரொம்ப எம்டியா இருக்கிற மாதிரி வீடியோ இருக்கு. நீ லேட்டா வந்துட்டு கூட்ட வச்சுட்டு என்னென்னமோ பேசுறாங்க. கரண்ட் ஆஃப் பண்ணதுனால மக்கள் வந்து கூட்டத்தை பார்க்க வந்திருக்காங்க. கரண்ட்லாம் ஆஃப் பண்ணாம இருந்தா மக்கள் வீட்லயே இருந்திருப்பாங்கிற லெவலுக்கு பேசுறாங்க. கொஞ்சம் கூட வந்து ஒரு 50 பேர் இறந்ததுக்கு மனிதாபமான எதுவுமே இல்லாம வந்து பேசுறது இருக்கிறது அது எப்படிங்க வந்து இவ்வளவு பேர் இறந்திருக்காங்க, அடுத்த ஃபிளைட்டை பிடிச்சிட்டு வந்து மெட்ராஸ் வர முடியுது? எனக்கு புரியல. எனக்கு உனக்கா வந்த கூட்டம் தானே, அன்பா நண்பீஸ் தானே, தோளா தோழீஸ் தானே, அது எப்படி உங்களால மனசு வருது? இதுதான் இந்த ஒரு மனக்குமுறல் தாங்க. அதுவும் இல்லாம இந்த சமயத்துல வந்து என் நண்பர் ஒருத்தர் இருக்கிற மாதிரி இருக்கிற எல்லா மருத்துவர்களுக்கும் மருத்துவம் சார்ந்த இருக்கிற கரூர்ல இருக்கிற ஜிஎஸ் எல்லாருக்கும் ஒரு தெம்பூட்டும் விதமா நம்ம வந்து அவங்களோட கிவ் சம் ஸ்ட்ரென்த். அவங்கனாலதான் நம்ம வந்து இது இன்னும் மேல நம்பர் இன்க்ரீஸ் ஆகாம பாத்துக்கணும். அதுக்கு நம்ம வந்து அவங்களா we should share some strength with that. Thank you. நன்றி. அடுத்து ஜாவிதுஸ் பேசுறீங்க. ஜாவிதுஸ். வணக்கம். கூட்டமே நடத்த தெரியாத, அரசியல் கூட்டம்னாலே என்னன்னு தெரியாத காட்டு மிராண்டித்தனமான ஒரு கூட்டம் இவ்வளவு பெரிய ஒரு இழப்பை வந்து தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருக்கு. 39 பேர் இறந்திருக்காங்க. நான் கடைசியா பார்த்த ட்வீட்ல ஒரு தம்பி கார்த்தின்னு சொல்லிட்டு அவன் என்ன போட்டிருக்கான்னா,
39 பேர் இறந்திருக்காங்கன்னா, இப்ப நாங்க எவ்வளவு கூட்டத்த கூட்டியிருப்போங்கிறான். என்ன மனநிலையில நீங்க இருக்கீங்க? உங்களுக்கு முதல்ல கட்சி, அரசியலு எப்படி நடத்தணும்? ஏதாச்சும் ஒண்ணு தெரியுதா இவனுங்களுக்கு? 39 பேர் இறந்துட்டாங்க. அப்போ 39 பேர் செத்துருக்காங்கன்னா, அப்ப நாங்க எவ்வளவு கூட்டத்த கூட்டணும்? அப்படின்னு கேட்கறானுங்க. இந்த ஸ்டாம்பேட் ஆனது, இந்த செருப்பு கீழ கிடக்குது. அத எடுக்க முடியாம ஓடுனாங்கன்னுலாம் சொல்றீங்கல்லங்க. செருப்பு எடுக்க முடியாதுங்க. கீழ குனிஞ்சு எடுத்தான்னா, மிதிபட்டு தான் சாவான். இதுவரைக்கும் நடந்த எல்லா விஜய் கூட்டத்திலயும் செருப்பு சிதறி தான் கிடக்கும். கடைசியா அவன் கூட்டம் முடிச்சுட்டு போனதுக்கப்புறம் தூய்மை பணியாளர்கள் வந்து ஒரு 5 மணி நேரம், 6 மணி நேரம் வேலை பார்த்துட்டு தான் அந்த ரோட்ட பழைய நிலைமைக்கு கொண்டு வருவாங்க. இந்த ஒரு கூட்டம்னு இல்ல, விஜய் நடத்துற எல்லா கூட்டத்திலயும் இதுதான் நிலைமை. இப்படித்தான் அவனுங்க பண்றானுங்க. கூட்டம் நடத்த தெரியாது. ஒரு இது நடத்த போலீஸு, கவர்மெண்ட்டோட எல்லா சப்போர்ட்டும் ஒரு கூட்டம் நடக்கும்போது குடுப்பாங்க. ஒரு லார்ஜ் ஸ்பேஸ் தான் குடுப்பாங்க. கூட்டம் அதிகமாச்சுன்னா, அந்த கூட்டம் அவுட்ஃப்ளோ ஆகறதுக்கான வழிகள ஏற்படுத்தி தான் குடுப்பாங்க. இதையும் தாண்டி இவ்ளோ பெரிய ஸ்டாம்பேஜ வந்து நீங்க வந்து கொண்டு வந்து ஒரு ஒரு சின்ன சிட்டி, ஒரு சென்னை மாரி ஒரு பெரிய சிட்டியோ, இல்ல டயர் 2 சிட்டீஸ்லயும் இந்த மாரி நடந்திருந்தா கூட்டம் அதிகமா இருக்குன்னு சொல்லலாம். ஆனா இது ஒரு சின்ன சிட்டி. இதுக்கு 1,50,000 பாப்புலேஷன் இருக்கும் மொத்தமா இந்த சிட்டிக்குள்ளேயே. இந்த சிட்டிக்குள்ள கிட்டத்தட்ட சுத்தி இருக்கிற 10, 15 மாவட்டத்திலிருந்து ஆளுகள கொண்டு வந்து இறக்கனா, என்ன இதுல இது பண்றானுங்கன்னு தெரியல. இதுலயும் வந்து கூட்டத்த ஏன் லேட் பண்ணானுங்கன்னா, இங்க டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் ஜாஸ்தியா இருக்கு. 5 மணிக்கு மேல சம்பளம் வாங்கிட்டு தான் வந்து நெறைய கூட்டம் வெளிய வரும். இந்த 5 மணி வாக்குல வச்சோம்னா, அந்த கூட்டமும் சேர்ந்து இதுல வந்து ஆட் ஆகுங்கிற ஒரு மனநிலையில தான் இவனுங்க செஞ்சிருக்கானுங்க. இத்தன பேர் இறந்திருக்காங்க. கூலா அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அடுத்த ஃப்ளைட் புடிச்சுட்டான், மெட்ராஸ் போயிட்டான். இதான் அவனோட மனநிலை. இதுதான் அவன் அந்த அந்த மொத்த ஜாம்பி கூட்டத்தோட மனநிலையுமே இதான். கரண்ட் கம்பத்து மேல ஏறுறானுங்க. பக்கத்துல இருக்கிற ஜெனரேட்டர் ரூம உடைக்கிறானுங்க. பக்கத்துல அந்த அந்த ரோட்ல இருக்கிற வீடுகள்ல இருக்க பால்கனிக்கு மேல ஏறி போறானுங்க. இவங்களுக்கு கரண்ட் கட் பண்றாங்கன்னா, ஏன் கட் பண்றாங்க? நீ கரண்ட் மேல ஏறுறப்பா, கம்பி மேல ஏறுற. அத போய் நீ மேல இருக்கிற அந்த கம்பிய புடிச்சீன்னா செத்து போயிருவ. அங்க ஒரு உயிரிழப்பு வருங்கிற பயத்துல தான் அதுவும் கரண்ட் கட் பண்றேன்னா, என்ன கவர்மெண்ட்டா கட் பண்ணுது? நீ எழுதி குடுக்குற. உன்னோட மாவட்ட செயலாளர் எழுதி குடுக்குறான். இந்த இடத்துல, இந்த நேரத்துல நாங்க கூட்டம் நடத்துறோம். கரண்ட்ட கட் பண்ணுங்க. இவங்கலாம் கரண்ட் கட் பண்ணிட்டாங்களாமா. இந்த கரண்ட் கட் பண்ணனால வீட்ல இருக்கிறவங்கலாம் வெளிய வந்து உன் கூட்டத்துக்கு வந்துட்டாங்களாமா. என்ன அண்ணாதுரையா நீயி? உன் கூட்டத்த உன் பேச்ச வந்து கேட்கறக்கு. 1000 சாரி சொல்லி பேசிட்டு இருக்கிற ஒரு கூட்டத்துல. 1000 சாரி சொல்லி பேசுறீல்ல, செத்து போனவங்களுக்கு ஒரு சாரி சொல்ல மாட்டியா நீ? என்ன ஒரு அரசியல் நீ பண்ணிட்டு இருக்க? இது ரொம்ப கேவலமா இருக்கு. இதுலயும் இவன வந்து பூசி மழுகுறதுக்கு மேல யூனியன் கவர்மெண்ட்ல இருந்து போடுற எல்லா ட்வீட்டுமே டிவிகேங்கிற வார்த்தையோ, விஜய்ங்கிற வார்த்தையோ வராம தான் போடுறானுங்க. அவன் ஏ டீம், இவன் பி டீம். இவங்களுக்குள்ள இத செய்றானுங்க. கொஞ்சமாவது வந்து நாகரிகம் வேணாமா? 39 குடும்பம், ஆளுக்கு ஒரு குழந்தை இறந்திருக்கு. ஒரு தலைமுறையோட ஒரு அந்த அந்த வீட்ல ஒத்த குழந்தையா இருந்தா என்னங்க பண்ணுவாங்க? ஒரு இதே அருந்துச்சா? ஒரு லீனேஜே அருந்துருச்சா? எவ்வளவு மோசமான ஒரு விஷயம். அது இதெல்லாத்தையும் செஞ்சுட்டு ரொம்ப கூலா நீ இந்த இந்த சனிக்கிழமை சாமியார்கள் எல்லாம் வந்து அடிச்சு துரத்தலைன்னா இந்த நாடு நாசமா போயிரும். சனிக்கிழமை மட்டும் தான் நீ கூட்டம் நடத்துவியா? திங்கட்கிழமையிலிருந்து வெள்ளிக்கிழமை உனக்கு கூட்டம் நடத்த மாட்டியா? இது என்ன ஸ்கூல் பிள்ளைகள் இழுத்துட்டு வர்றதா? 5½ அடி, 6 அடி ஒரு ஆள் நிக்கிற ஒரு ஸ்பேஸ்க்குள்ள 3½ அடி, 4 அடிக்கு ஒரு குழந்தைய கொண்டு வந்தோம்னா, அதுக்கு தானா மூச்சு முட்டும். தானா மயக்கம் போடும். இந்த பேசிக் சென்ஸும் கூட இல்லாம நீ கூட்டம் நடத்திட்டு இருக்க. இந்த கூட்டத்துக்குள்ள பள்ளி பசங்க குழந்தைகள கொண்டு வந்து நீ நிறுத்துறதுல உனக்கு என்ன கிடைக்க போகுது? என்னோட பிரச்சாரம் ஏற்றுறது கிடையாது. எங்க ஒருத்தர் நான் தான் நினைச்சுக்கேன்னு சொல்றது இது ஒரு அடையாளமா பண்ண இருக்கிறது. சாரி பாவந்தன் ஓவர்லாப்ல ஹலோ கேக்குதா? பேசிட்டு இருக்காரு. பேசுங்க ஏதாவது. இல்ல பரவாயில்லைங்க. இத நீ நீ என்ன இந்த இடத்துல செய்ய நினைக்கிற? அந்த குழந்தைகள கொண்டு வந்து. எவ்வளவு மோசமான ஒரு அரசியல் உனக்கு அ ஒரு ஒரு கூட்டம் நடத்துறீன்னா, அதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணி நடத்தணும். எதுவுமே இல்லாம நம்ப பெருமைக்குன்னு சொல்லல. திமுக கூட்டம் நடத்தினாலோ, அதிமுக கூட்டம் நடத்தினாலோ, இந்த மாரி வந்து தெருவோர பிரச்சாரங்கள் எந்த கட்சி நடத்தினாலும் சரி தமிழ்நாட்டுல, இந்த மாரி ஒரு ஸ்டாம்பேஜ் நடக்காது. இந்த மாரி வந்து ஆளுங்க மயக்கம் போட மாட்டாங்க. சுத்தி ஒரு கூட்டம் நின்னு எல்லாத்தையும் வாட்ச் பண்ணும். யாராச்சும் ஒண்ணுன்னா உடனே அவங்கள வந்து உரிய அ சிகிச்சைக்கு வந்து தூக்கிட்டு போறக்கான எல்லா வழிவகைகளும் வச்சிருப்பாங்க. ஒரு 4 டாக்டர், 2 டாக்டர் வந்து அந்த கூட்டத்துல இருப்பாங்க.
பிஜேபிக்காரன் நடத்தினாலும் கூட இது நடக்காது. பியோர் காட்டு மராண்டித்தனம். சுத்தி மரத்து மேல ஏறி அவர் ஒரு இடத்துல மரம் கிளை கீழே விழுந்துச்சு. நாமக்கல்ல ஒரு ஹோட்டல் போர்டு மேல ஏறி நின்று ஆடி அது உடைஞ்சு அது கீழே இருக்கிறவங்க மேல விழுந்துச்சு. இந்த கூட்டத்துல ஒரு பால்கனியில தாவறானுங்க. மனுஷனாடா நீங்கள்லாம்? எனக்கு ரொம்ப வருத்தமானது அந்த பையன் கார்த்திங்கிற ஒரு பையன் போட்ட ட்வீட் தான். 39 பேர் செத்துருக்கிறோம்னா நாங்க எவ்வளவு கூட்டத்தை கூட்டிட்டோம் பாரு. இந்த 39 பேர் செத்ததுக்கு உங்க ஒண்ணன் வந்து பதில் சொல்லுவானா? யாரு வந்து அந்த குடும்பத்துக்கு பதில் சொல்லுவா? நீ அது இது எல்லாத்தையும் எடுத்து எங்கேயோ போற மாரியாத்தா என் மேல வந்து ஏறியாத்தாங்கிற கதையா? தமிழ்நாடு அரசு மேல போடுற. இன்னைக்கு அந்த அரசு சுகாதாரத்துறை அமைச்சர் வந்து கரூர்ல இருக்காரு. அந்த கரூரோட எம்எல்ஏ அந்த மாவட்டத்துக்கான பொறுப்பாளர் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாரு. ஒரு துணை முதலமைச்சர் வெளிநாடு ட்ரிப்பை வந்து பாதியில நிறுத்திட்டு ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கிறாரு. முதலமைச்சர் நட்ட நடு ராத்திரியில அங்கிருந்து கிளம்பி ஸ்பாட்டுக்கு வந்துட்டு இருக்கிறாரு. சுத்தி இருக்கிற எல்லா மருத்துவமனைகள் இருந்தும் டாக்டர்களை வந்து அந்த இதுக்கு இழுத்துட்டு வராங்க. அத்த ஃபோர்ஸ்ல வந்து டீம் நின்று வேலை பார்த்துட்டு இருக்கு. இது இத்தனையும் செய்யற ஒரு அரசை நீ குறை சொல்லுவ. எந்த ஒரு பொறுப்பும் இல்லாம எந்த ஒரு இதுவும் இல்லாம நான் லேட்டா வந்தாதான் கூட்டம் கூடுன்னு ஒரு மொத்த கூட்டத்தை கூட்டி கொண்டு வந்து ஒரு ஸ்டாம்பேஜை ஏற்படுத்தி அதுல 40 பேர்த்த கொன்னு இத்தனையும் நீ வந்து செய்யற. சனிக்கிழமை நீ வெளியே வரணுங்கிறது எங்களுக்கு அவசியமே இல்லை சாமி. நீ சனிக்கிழமை எப்பவும் போல பனையூர்லயே போட்டோ வச்சு உன் வேலையை பார்த்துரு. இருக்கிற மக்களை கொள்ளாத. இங்க வந்து ஒரு தலைமுறையா படிச்சு முன்னேற்றி தள்ளுறதுக்கான எல்லா வேலையும் ஒரு அரசு பண்ணுது. அந்த தலைமுறைய படிக்க விடாம சாகடிக்கிற வேலையும் நீ செஞ்சிட்டு இருக்க. இவனை வந்து சட்ட ரீதியா எந்த இடத்துலயுமே இனிமேல் கூட்டம் பேச விடாம தடுக்கணும். அப்படியே அவனுக்கு ஜனநாயக ரீதியா ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்னாலும் அவனுக்கு ஒரு ஓப்பன் ஸ்பேஸ்ல ஸ்டேஜ் போட்டு பேசிக்கிற ராசா. தயவு செஞ்சு இந்த மாதிரி வண்டியில வந்து பஸ் கண்டக்டர் வேலை பார்க்காதீன்னு சொல்லணும். இவனை இப்படியே விட்டோம்னா ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒரு 40-50 குழந்தைகளை 40-50 காலேஜ் மாணவர்கள் மாணவிகளை இழக்கும் நிலையில தமிழ்நாடு நகர்த்தப்படும். இவனுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலைன்னா இந்த அரசியலோட இதையவே அவன் மாத்திடுவான். ஒருத்தர் சொன்னாரு ஆர்எஸ்எஸ் விட மோசம். 100 ஆர்எஸ்எஸ் சேர்ந்தாலும் இந்த ஜாம்பி கூட்டங்களுக்கு ஈடாகாது பாஸ். அவ்வளவு மோசமான அவ்வளவு கீழ்த்தரமான எந்த ஒரு பேசிக் சென்ஸும் இல்லாம மானுட அறிவே இல்லாத இரக்கம் இல்லாத நம்ம மனிதர்ங்கிற கேட்டகரியிலே சேர்த்த முடியாத ஒரு ஜாம்பி கூட்டங்களை வந்து இந்த விஜய் உருவாக்கிட்டு இருக்கான். இந்த கூட்டம் நாளைக்கு தமிழ்நாட்டுக்குள்ள ஆட்சிக்கு வந்தா தெருவுல போறவன ரொம்ப அசால்ட்டா குத்தி கொன்னு அதுல சந்தோஷம் அடையக்கூடிய ஒரு மனநிலையில இருக்கிற கழுத்தை கடிச்சா அவன் வந்து அவனாயிருவாங்கிற ஒரு மன பிறழ்வுல இருக்கிற ஒரு கூட்டம் தான் இந்த கூட்டம். இவங்களை ஒரு காலம் அரசியல் கட்சியாவோ இல்ல ஒரு அரசியல் இயக்கமாவோ மக்கள் இயக்கமாவோ நம்ம ஏத்துக்கிட்டு கொண்டு வந்து ஆட்சியில உட்கார வச்சோம்னா நாடு நாசமா போயிடும். மனுஷக்கரிய மனுஷன் திங்கிற ரேஞ்சுக்கு இவங்க கொண்டு போயிடுவானுங்க. நன்றி. நன்றி நன்றி. இல்ல அதான் எல்லாத்தோட கடைசி வந்து அரசு வைக்கிற கோரிக்கை தயவு செய்து அந்த விசாரணை கமிஷன் அமைச்சிட்டாங்க. இந்த நெரிசல்ல இருந்த இது சம்பந்தமா அரசு வந்து விசாரணை கமிஷனர் அறிவிச்சுட்டாங்க. நிவாரண தொகையை அறிவிச்சுட்டாங்க. தயவு செய்து இந்த ஓகே வேல்குமார் பேசுங்க. நீங்க பேசுறீங்க வேல்குமார். ஆமாங்க, இதை நான் இப்ப நீங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டு இருந்தேன். இது என்ன ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம்னா, இதுக்கு மொத்த அஜெண்டா எழுதி போட்டது வந்து ஆர்எஸ்எஸ் தான். இவன் கட்சி தொடங்குறதுக்கு காரணமே வந்து யாருன்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். இது அவங்களோட மெயின் பாயிண்ட் என்னன்னா, தமிழ்நாட்டுல ஒரு இந்த மாதிரியான ஒரு இது உருவாக்கணும்னா அதுக்கு யாருன்னு முதல்ல ரஜினி எதிர்பார்த்தாங்க. ரஜினி வரல. இதே தான் நீங்க வந்து எம்ஜிஆர் காலத்திலயும் பாத்தீங்கன்னாலும் இதே மாதிரிதான் வந்து ஒரு உந்துதல தான் எம்ஜிஆர் வந்து கட்சிக்கு வந்தார். அவருக்கு வரணுன்ற இது கிடையாது. அதே மாதிரிதான் இவனும் வந்திருக்கான். இவனை பயன்படுத்தி இங்க ஒரு பெரிய ஒரு பிரளயத்தை உருவாக்கணும், அதன் மூலயமா பலனடையணுன்ற ஒரு கூட்டத்தோட சதி செயல் தான் இது. இது வந்து நம்ம தமிழ்நாடு அரசுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கோம், தெரியாதெல்லாம் இருந்திருக்காது. உளவுத்துறை எல்லாமே ரிப்போர்ட் கொடுத்துருப்பாங்க. நான் எதிர்பார்த்தது என்னன்னா, மக்களுக்கு உடைய அவனுக்கு ஏதாவது செய்வாங்கன்னு தான் நான் எதிர்பார்த்தேன். அவன் ஏதாவது பண்ணி அந்த ஒரு இதுவை வந்து ஒட்டுமொத்தமா தமிழ்நாடு அரசு ஃபெயிலியர்னு தூபம் போடுவாங்க. அது கூட இவ்வளவு சீக்கிரம் இல்லை.
இன்னும் கொஞ்சம் நெருக்கத்துல பண்ணுவாங்கன்னு நினைச்சேன். ஆனா அது இப்ப இந்த இந்த ஒரு இது சீக்கிரத்திலேயே இது மாதிரி நடந்தது. இது எதிர்பார்த்த ஒண்ணுதான். இத மாதிரி ஏதாவது செஞ்சு தமிழ்நாட்டு மக்களோட அவப்பெயரை உருவாக்கணும் தமிழ்நாட்டு மக்களுக்கு. அதன் மூலயமா அரசோட அவப்பெயரை உருவாக்கி அரச வந்து நன்னம்பிக்கைய போக்கணுன்றதுதான் அவங்களோட அஜெண்டா. அதை வந்து இந்த மாதிரி ஒரு அறிவீனமான ஒரு கூட்டத்தை தான் பயன்படுத்த முடியும். அதை கரெக்டா அவங்க செலக்ட் பண்ணி அதை வந்து இவனை வர வச்சிருக்காங்க. அது அவன் வந்து ஒரு சூழ்நிலை கைதியா மாட்டிக்கிட்டான் அதுல. அது இன்னும் எந்தெந்த சூழ்நிலையில போகணும்னு அரசுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஆனா அதை அழகா டேக்கிள் பண்றாங்க. உடனடியா அரசு இயந்திரம் வந்து இயங்க ஆரம்பிச்சிருச்சு. எங்க எங்க என்னென்ன நடக்குதுன்னு. இன்னும் இந்த இந்த இதுல இப்ப கூட்டு இது அமைச்சிருக்காங்க இல்லையா குழு, அதோட ரிசல்ட் ஃபுல்லா வெளியே வரும் பாருங்க. ஒரு இதுலயும் ஏதாவது ஒண்ணு நடக்கும்னு எதிர்பார்த்துட்டு தான் அரசு காத்துட்டு இருந்தது. கரெக்டா அதை வந்து அவங்க செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க ஒரு ஒன்றுத்தையும். இது இன்னைக்கு நடந்தது வந்து எதிர்பார்த்தது தான். அதை வந்து அவங்க வந்து செஞ்சிருக்காங்க. ஆனா அரசு வந்து உஷாரா தான் இருக்குது. ஆனா இப்ப நீங்க செய்யறது வந்து ரொம்ப முக்கியமான வேலை இந்த இடத்துல. இப்ப இந்த மாதிரி நீங்க வந்து இதை பரப்புறது வந்து இந்த இந்த விஷயங்களை மக்கள் மத்தியில எடுத்து போய் சேர்க்கறது வந்து உங்களோட பொறுப்பு. ரொம்ப நல்லா செய்றீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கும் போது நல்லா இருக்கு. எனக்கு தமிழ்நாடு வந்து என்னைக்குமே விழிப்புணர்வோட தான் இருக்குன்றது நம்பிக்கை எனக்கு இருக்கு. நன்றிங்க. நன்றி நன்றி. அடுத்து கோபி கதிர் பேசுங்க. கோபி அதுக்கப்புறம் கதிர். இல்ல கோபி ஓகே ஓகே கோபிநாதன் எல்லாருக்கும் பேசுங்க. வணக்கம். ரொம்ப ஆழ்ந்த ஒரு மனபாரத்தோட தான் பேச முடியுது. வருகிற செய்திகள்லாம் பார்த்தீங்கன்னா உயிர் பலி ஏற ஏற ரொம்ப கஷ்டமா இருக்கு. இது முழுக்க முழுக்க 100% இதுக்கு காரணம் விஜய் தான். விஜய் மட்டும்தான் பொறுப்பேற்க முடியும். ஏன்னா அவரை பார்க்கணும் அந்த ரசிக வெறியில கூடின கூட்டம் தான் இது. இது வந்து திமுக பாதுகாப்பு, காவல்துறை பாதுகாப்பு கொடுக்கல, திமுக அரசு இடத்த சரியா கொடுக்கல அப்படின்னு அவங்க சப்பக்கட்டு கட்டினாலும் இது 100% இதுக்கு விஜய் மாத்திரம் தான் காரணம். ஏன்னா அந்த ஸ்டார் பிம்பம் ஹீரோன்னு ஒருத்தர் வராரு, அவரை பார்க்கணும்னு. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குங்க. இந்த கூட்டத்தை கூட்டி இந்த சமூக வலைதளத்துல இந்த விஜய்க்கு ஆதரவா செயல்படுற இந்த தற்கூரிங்க எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க கடந்த சில நாட்களா, எங்க ஆளுக்கு தான் கூட்டம் அதிகமா கூடுதுன்னு சொல்லி எல்லா மக்கள் மனசுலயுமே இப்ப இன்னைக்கு விஜய் வராரு, நம்ம போய் நிக்கணும்னு அவன் தாவேக்கால இருக்கானோ இல்லையோ அவங்க மனசுக்குள்ள ஒரு இது மாதிரி வந்து அதுதான் இப்போ இந்த இவ்வளவு உயிர் பலிகளுக்கு காரணமா பாக்குறேன். ரொம்ப கஷ்டமா இருக்கிறது குழந்தைங்க இறந்தது தான். ஒண்ணுமே தெரியாத குழந்தைங்க இறந்தது தான். ஆனா நீங்க கடந்த சில நாட்களா பாத்தீங்கன்னா நிறைய இந்த டிவி சேனல்ல வந்து நிறைய இந்த ஸ்கூல் படிக்கிற 6வது படிக்கிற பசங்க 7வது படிக்கிற பசங்க எல்லாம் என்னன்னே தெரியாம கொடியை வச்சுக்கிட்டு பேசுறானுங்க. அப்ப அது கூட நிக்கிறவங்க எல்லாம் கை தட்டி அதை ஆர்ப்பரிக்கிறானுங்க. அப்படி ஆர்ப்பரிக்கும் போது என்ன ஆகுது, அடுத்தடுத்து நிறைய பசங்க வந்து பேசுவாங்க, அவனுங்க கூட்டத்துக்கு வருவானுங்க. இப்போ ஒரு சகோதரர் சொன்னாரு, 7 அடி 6 அடி ஆவரேஜா இருக்கிற அந்த கூட்டத்துல ஒரு 3 அடி 4 அடி இருக்க பசங்க இருக்கும்போது கண்டிப்பா பெரிய அசம்பாவிதம் நடக்கத்தான் செய்யும். இது எல்லாமே ஊக்கப்படுத்துந்து விஜயும் அவர்களை சார்ந்தவர்களும் தான். இது முழுக்க முழுக்க விஜய் பொறுப்பேற்கணும். இதுதான் அவருடைய கடைசி பரப்புரையா இருக்கணும். இதுக்கப்புறம் வந்து அதுதான் ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லணும். இதுக்கு முன்னாடி ஒரு ட்விட் ஒண்ணு ரொம்ப ஃபேமஸா இருந்தது. அதாவது அரசியல் படுத்தப்படாத ஒரு கூட்டம் ரொம்ப ஆபத்தானதுன்னு ஒரு ட்விட் ஒருத்தர் போட்டாரு. அதுக்கு நிறைய இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் நிறைய எதிர்ப்பு தெரிவிச்சானுங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு இன்னைக்கு அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா இதே நேரத்துல தான் எடப்பாடி பழனிசாமியும் பிரச்சாரத்துக்கு போறாரு, திமுகவும் முப்பெரும் விழா நடத்துறாங்க, நாம் தமிழர் கட்சியும் ஒரு எல்லாருமே பிரச்சாரத்துக்கு போறாங்க, எல்லாரும் கூடுறாங்க, அவங்க தலைவர் பேச கேட்கறாங்க, கலைஞ்சு போறாங்க. ஆனா இங்க வந்து பிரச்சனையே வேற. எல்லாம் கூடி கலை மோதி இப்போ உங்க சொன்ன மாதிரி ஒரு செருப்புகள் இருக்கு இல்லையா, அது எல்லாமே வந்து அவங்க ஏதோ பாதிக்கப்பட்ட வீட்டுக்கு போன ஆட்கள் தான். ஸோ ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. நிறைய பேர் பேச வெயிட் பண்றீங்க. பேச வாய்ப்பு அளித்ததுக்கு நன்றி. ஐயா, நீங்கள் பேசியது ரொம்பவுமே தவறுங்க. விஜய் மேல தப்பு. அடுத்து கதிர் பேசுறீங்க. வணக்கம் ப்ரோ. முதல்ல வந்து ஆழ்ந்த இரங்கல். ரொம்ப ஒரு துயரமான ஒரு சம்பவம். 29 பேருக்கு மேலே இறந்துட்டாங்க. அதுவும் சின்ன குழந்தைங்க அது இறந்ததை நினைச்சு எனக்கு அது ரொம்ப கஷ்டம். அது ஆக்சுவலா பார்க்கவே முடியல டிவில எல்லாம். என்னோட ஒரே ஒரு இது என்னன்னா, இன்னைக்கு வந்து இவ்வளோ பெரிய இன்சிடென்ட் நடந்துச்சு. பட் ஆனா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த
டிவிகே கட்சியிலேருந்து தமிழக வெற்றிக்கழக கட்சியிலேருந்து ஒருத்தர் கூட இந்த ஹாஸ்பிட்டலுக்கோ அவங்களுக்கு பாதிக்கப்பட்டவங்களுக்கோ ஒருத்தர் கூட நிற்கல. அவன் தலைவர் ஓடிட்டான், ஓகே, பிரச்சனை இல்லை. அட்லீஸ்ட் அந்த பொறுப்பாளர்கள், அந்த பொறுப்புல இருந்தவங்க, அந்த அந்த தொகுதியோட ஒரு மாவட்ட செயலாளர், அட்லீஸ்ட் அவன் வந்து அவனோட வந்து கொஞ்சம் பேரோட கூட்டு வந்து அந்த இடத்துல இல்லை. இவங்கெல்லாம் சொல்றாங்களே, எங்களோட விர்ச்சுவல் வாரியர்ஸ் தான் பெரிய விர்ச்சுவல் வாரியர். இன்னைக்கு ரத்தம் தேவைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் போட்டுருக்காங்க. அந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் அங்கே போயிருக்கலாம், பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கலாம். மீதிக்கெல்லாம் கிளம்பி வந்தவங்க வந்து இங்க வந்து கிளம்பி வந்து இவங்களுக்கு காப்பாத்திருக்கலாம். எல்லாரும் எஸ்கேப்புங்க. புஷி ஆனந்த் ஆளை காணோம், விஜய் ஓடிட்டான், இவன் ஆதவ் அர்ஜுனும் எஸ்கேப்பு, ஜானவரி சமயம் வந்திருப்பானா இல்லையான்னு தெரியல எனக்கு. எல்லாம் அந்த டோட்டல் டீம் எல்லாருமே எஸ்கேப். ஆனா எனக்கு இங்க ஒரு வேண்டுகோள், கண்டிப்பா அரசாங்கம் இதுக்கு ஒரு தகுந்த பாடம் எடுக்கணும். இதை வந்து இதோட விட்டுறக்கூடாது. நம்மள இதுக்கப்புறம் அவங்க ஏதோ சொல்ல போதில்லை. இப்பயே வந்து பாத்தீங்கன்னா இந்த 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 பிரச்சனைக்கே நம்ம தான் காரணம்ன்ற மாதிரிலாம் போஸ்ட் பண்றானுங்க. கேட்டா இதுக்கு முன்னாடி மதியான போஸ்ட்லாம் அவனுங்களை போய் பார்த்தா, பாத்தீங்களா கரூரையே கதற வைக்க போறோம், இதையே நாமக்கல்ல கதற விட்டுட்டோம், இப்ப கரூரை வந்து கதற விட போறோம்னு இப்படிதான் சொல்லிட்டு சுத்தி இருந்தானுங்க. இவரே வந்து பாத்தீங்கன்னா போன மீட்டிங்ல என்ன தெரியுங்க சொன்னாரு, என்ன ஸ்டாலின் சார் எங்களை பார்த்து பயப்படுறீங்களா, எங்களுக்கு என்ன இவ்வளவு விதி, கூட்டத்துக்கு வந்து இவ்வளவு வந்து அந்த இது போட்டாங்க பாத்தீங்களா, உங்களுக்கு என்னென்ன விதிகள் இப்படிதான் இருக்கணும்னு சொல்லிட்டு, அது போடும்போது வந்து பாத்தீங்கன்னா அதை கேலியா பேசினாரு. இன்னைக்கு அப்படியே இவனுங்க திருப்பி மாத்தி பேசுறானுங்க நைஸா. எங்களுக்கு இந்த இடத்துல கொடுக்குறாரு, ஏண்டா உங்களுக்கு தான் ஒரு கூட்டமே நடத்த தெரியாதுன்னு தெரியுமே அரசாங்கத்துக்கும் டிபார்ட்மெண்ட்டுக்கும். அதுக்கு தான் நீங்க சேஃபா இருக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த கரண்ட் விஷயத்துல கூட வந்து பாத்தீங்கன்னா, நீங்க போயிட்டு பாத்தீங்கன்னா அந்த ராம்குமார் பாத்தீங்கன்னா அவன் போட்டிருக்கான், என்ன போட்டிருக்கான்னா, ஒரு 4 ஹவர்ஸ் முன்னாடி நீங்க கரண்ட்டை கட் பண்ணி தெரிஞ்சா நாங்க ஃபுல்லா ஜென்ரேட்டர் வச்சிருக்கோம்னு போட்டிருக்கானுங்க. உடனே இப்ப நைஸா வந்து கரண்ட்டை கட் பண்ணிருக்கோம்னு சொல்லிட்டு சொல்றானுங்க. ஏண்டா நீங்க இருக்கிற பில்டிங்ல எல்லாத்துலயுமே ஏறி நிக்கிறீங்க, கரண்ட் ஒயர் மேல நிக்கிறீங்க. இப்ப கரண்ட் எல்லாம் போட்டுருந்தா இன்னும் பெரிய சேதாரமா இருக்கும். இதுக்கு வந்து ஒரு அரசாங்கம் ஒரு நல்ல இது எடுக்கணும். திருப்பி இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் வந்து தமிழ்நாட்டுல நடக்கூடாதுங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து நம்ம வந்து ரொம்ப முன்னோக்கி எடுத்துட்டு போயிட்டாங்க இந்த கவர்மெண்ட் தமிழ்நாட்டை. ஆனா இவங்க பண்ற இந்த டிவிக்கு கட்சிக்காரங்க பண்ணக்கூடிய விஷயத்தால வந்து பாத்தீங்கன்னா மத்த மாநில மக்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்மள ரொம்ப அது எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல, இவங்க திருப்பி பின்னோக்கி வலிச்சிட்டு வராங்க. இவங்க பண்ணக்கூடிய சேஷ்டைகள், இவங்க பண்ணக்கூடிய இந்த கேவலமான செயல்களால வந்து பாத்தீங்கன்னா நம்ம பின்னோக்கி வலிச்சிட்டு வராங்க. இதுக்கு வந்து ஒரு நிரந்தர தீர்வு வந்து கண்டிப்பா கிடைக்கணும். இப்ப பார்த்த நியூஸ் அதுக்கான இதெல்லாம் போட்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இந்த இதுக்கான ஏற்பாடு பண்ணவங்க கண்டிப்பா அரெஸ்ட் ஆகணும்ன்றது என்னோட வேண்டுகோள். நன்றி, தேங்க்யூங்க. அதுதான் எல்லாத்தோட வந்து எதிர்பார்ப்புமே வந்து இந்த 40 பேரோட மரணத்துக்கு வந்து நீதி கிடைச்சே ஆகணும். இந்த விசாரணை கமிஷன் எவ்வளவு விரைவா முடிக்கிறோமோ முடிச்சு அவங்கள வந்து விசாரணைக்குள்ள ஆட்படுத்தி நீதிமன்றத்துல அவங்களுக்கு கண்டிப்பா வந்து இது தண்டனை பெற்று தரணும். கண்டிப்பா நம்ம அரசு வந்து ஏன்னா இவ்வளவு குயிக்கா நம்ம ஆக்ஷன் எடுத்திருக்கோம். உடனுக்கு கிட்டத்தட்ட ஏங்க நம்ம ஸ்பேஸ் போடுறப்ப அந்த விஜய் வந்து கரூர்ல தான் இருந்திருக்கான். ஆனா நம்ம இன்னும் ஸ்பேஸே என் பண்ணல. அவன் 2 மணி நேரத்துல வந்து எப்படி 2.5 மணி நேரத்துல அவன் வந்து இதுக்கே போயிட்டான், சென்னைக்கே போயிட்டான். ஆனா சென்னையில இருந்து இங்க வர்றதுக்கு மட்டும் அவனுக்கு வந்து அந்த ஸ்பாட்டுக்கு வர்றதுக்கு 1 ஹவர்ல திருச்சி வந்துடுறான். திருச்சியில இருந்து அவனால இங்க அவன் பேசுற இடத்துக்கு வர்றதுக்கு 6 மணி நேரம் ஆகுதுங்க. தப்பிச்சு ஓட தெரிகிறப்ப வேகமா தப்பிச்சு ஓடிடுறான். வந்து கரெக்டான டைம் இப்போ 8:45 காலைல அவனுக்கு 8:45 வந்து இது கொடுத்துருக்காங்க பர்மிஷன். அவங்க தான் கேட்டிருக்காங்க, அந்த இடம் தான் அவங்களும் கேட்டிருக்காங்க, அந்த லெட்டரும் வெளில தூக்கி போட்டாங்க. அதை அப்போ அந்த 8:45 நீ வரணும்னா நீ வந்து இப்போ இவனை வந்து பெருமையா பேசுவாங்க, விஜய் வந்து ஷூட்டிங்க்கு 9 மணினா 8:50 வித் மேக்கப்போட வந்து உட்காந்துருப்பாருன்னு. ஏண்டா படத்துல நடிக்க போறப்பயே அவ்வளவு பஞ்சுவாலிட்டியா நீ போற, அது உண்மையா என்ன நம்மளுக்கு தெரியாது. நீ மக்கள் சேவை பண்ண வந்திருக்க, மக்களை பார்க்க வந்திருக்க, மக்கள் மேல அக்கறை இருந்தா நீ சொன்ன 8:45 சொல்றேன்னா அட்லீஸ்ட் ஒரு 9 மணி ஒரு 1/2 hour முன்ன பின்ன நீ வரணும். இல்லாட்டி முத நாள் நைட்டே நீ வந்து இங்க வந்து தங்கிடணும். நீங்க கரூர்லயோ இல்ல திருச்சியிலயோ வந்து தங்கிடணும். நீ வந்து தூங்கி எந்திரிச்சிட்டு 9 மணிக்கு சாவகாசமா கிளம்புவ. உனக்கு வந்து சொந்தமா ஒரு ஃபிளைட் வந்து சென்னை ஏர்போர்ட்ல நிற்கும். அதுல ஏறி நீ வந்து திருச்சி வருவ. திருச்சி வந்துட்டு சாவகாசமா வருவ. இங்க காலைல 6 மணில இருந்து நைட்டு 12 மணி வரைக்கும் அந்த வெயில்ல வந்து புள்ளைய தூக்கிட்டு வந்து நின்றுகிட்டு இருக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது எவ்வளவு இதேங்க, இது ஒரு சாடிஸ்டுங்க. யாரோ பேசுறப்போ சொன்னாங்க, சபாவை யாரோ சொன்னாங்க, அவன் வந்து தன்னை நேசிக்கிறவங்க வந்து கஷ்டப்படுறப்ப வந்து அந்த ஒரு சைக்கோ மனநிலை வந்து ஒரு இருக்குன்னு தெரியுமா? அது போல வந்து தன்னை நேசிக்கிற மக்களே வந்து
ரொம்ப அவங்க கஷ்டப்படுறப்ப நம்மளுக்கு இவங்க பண்றதை பார்த்து மேலே ஏறுறத பார்த்தும் இல்லை கரண்ட்ல அடிபட்டுருவாங்களா இல்லை எங்கேயாச்சும் கீழே விழுந்துருவாங்களா என்னன்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறப்ப நம்மளுக்கு இங்க வந்து பெரிய கஷ்டமா இருக்கு. இவனுக்கு உண்மையிலே வந்து விஜயை வந்து கண்டிப்பா வந்து ஏதாச்சும் ஒரு மனநல மருத்துவர் வந்து இந்த விஜயை வந்து ரிவ்யூ பண்ணியே ஆகும். ஏன்னா தான் சொந்த ரசிகர்களும் வந்து சொந்த தொண்டர்களும் வந்து கஷ்டப்படுறான், வெயில்ல நிக்கிறான், மயங்கி விழுவுறான். அட்லீஸ்ட் நீ வந்து கரூர்லயே ஸ்டே பண்ணிட்டு நாளைக்கு வந்து நீ வந்து போயிட்டு இறந்தவங்களை வந்து நேர்ல போய் பார்க்கணும். இல்ல அங்க இருந்து அங்க அரசோட சேர்ந்துக்கிட்டு காவல்துறையோட சேர்ந்துக்கிட்டு அங்க இருக்கிறவங்களை வந்து நீ வந்து காப்பாத்த முற்படணும். நீ ஒண்ணு செத்து கிடக்கான் ரோட்ல எப்படிடா 40 பேர் செத்து கிடக்கிறப்போ உன்னால மனசாட்சி இல்லாம வந்து ஃபிளைட்டு பிடிச்சி பனையூர் போயிட்டு பனையூர்ல இருந்து உன்னால ட்வீட் போட முடியுது. இந்தியாவோட பிரதமர் மோடி வந்து போட்டாரு, தமிழ்நாட்டோட சிஎம் போட்டாரு, எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி போட்டாரு, கமலஹாசன் போட்டாரு, ரஜினிகாந்த் போட்டாரு. இவங்களோட நீ பெரிய ஆளா? உனக்கு வந்து என்ன உனக்கு வந்து போட தெரியாதுன்னு ஓகே, உனக்கு வந்து எழுத தெரியாது நான் ஒத்துக்கிறேன். பட் அட்லீஸ்ட் உனக்குன்னு ஒரு அட்மின் ஒன்று வச்சிருப்பல. ஏன்பா இந்த டக்குன்னு ஒரு இரங்கல் செய்தியை டக்குன்னு சொல்லியிருப்பா. செத்தவன் வந்து உன் கட்சிக்காரன் தானே, அவனுக்கு என்ன நிவாரணம் ஏதாச்சும் நீ வழங்குறியா, எதுவும் சொல்லியிருக்கியா? நெஞ்சு பதைக்குது. இது மட்டும் இது வந்து எல்லாருமே சொல்றதுதான். பேருக்கு இப்போ ஒரு ட்வீட்டை போட்டு ஏங்க ரஜினிகாந்த் வந்து அவ்வளோ அழகா இரங்கலை தெரிவிச்சிருக்காருங்க. அவ்வளோ உண்மையிலே அவர் வருந்தி தான் தெரிவிச்சிருப்பாரு. இவன்லாம் வருந்திருப்பானா என்னன்னே தெரியாது. ஏன்னா செத்து கிடக்குறான், 40 பேர் ரோட்ல. ஏங்க நம்மளுக்கே ஒரு பூனை நாய் செத்து கிடந்த ரோட்ல செத்து கிடந்தாலே அந்த இடத்த விட்டு நம்மளால நகர முடியாது. அந்த பூனையோ நாயோ வந்து நம்ம தூக்கி ஓரமா போட்டு போனோம்னு ஒரு சின்ன பச்சை குழந்தை கூட அது தோணும். இவன் வந்து ஒரு கட்சி வச்சு நடத்துறான். இவன் ஒரு 50 வயசுக்கு மேல ஆகுது, காசு வச்சிருக்கான். கேட்டா நான் வந்து கரெக்டான ஆட்சி கொடுப்பேன், அண்ணா ஆட்சி கொடுப்பேன், நீ வந்து தயவு செய்து நீ வந்து எம்ஜிஆர் ஆட்சி கூட கொடுப்பேன்னு சொல்லிடு. ஏன்னா எம்ஜிஆர் வந்து இந்த வேலை தான் பார்த்தாரு. நீ என்ன வேலை பார்த்தியோ ஒரு ரசிகரை வச்சுட்டு அந்த வேலை தான் பார்த்தாரு. அண்ணா வந்து தான் தம்பிகளை எப்படி வந்து அவரு அறிவு அறிவு ஊட்டி வளர்த்தாரு அதெல்லாம் தெரியும். நீ என்னைக்காச்சும் நீ சொல்றத வந்து இந்த உன் கட்சி தொண்டர்களே வந்து கேட்டிருக்காங்களா? சார் நீங்க பேசுறது எல்லாமே தெளிவா பேசுறீங்க. யார் தலைவர் அடுத்தது வந்தா கரெக்டா இருக்கு நீங்க சொல்ல வர்றீங்க, அதை சொல்லுங்க. ஐயா இருங்க ஐயா, முடிச்சிடுறேன் ஐயா. ஹோஸ்டே பேச விட மாட்டேங்கிறீங்க குறுக்கு. நான் வந்து ஃப்ளோ எனக்கு பேசுங்க. ராட்ரிக்ஸ் என்னமோ சொல்ல வந்தீங்க. ரோட்ரிக்ஸ் சொல்லிருங்க. கட்சி நடத்துறது குறைந்தபட்சம் மனுஷனா இருக்கு சொல்லுங்க. இவனை பார்க்க வந்து செத்துருக்காங்க. இவன் பாட்டுக்கு ஏறி மெட்ராஸ் வந்துட்டு இல்ல நீங்க கரூர்ல ஹாஸ்பிட்டல்ல போய் பார்த்துட்டு ஒரு கண்டலன்னு சொல்லிட்டு அதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கிறது மாவட்ட நிர்வாகத்தையும் அப்புறம் அவங்க கட்சிக்காரங்களையும் இது பண்ணிட்டு கிளம்பி வரலாம். அவர் எப்படா தப்பிச்சு வருவோன்ட்டு வராப்புல. நீங்க சொன்னீங்கல்ல அரியலூர்ல அந்த லைட் ஆஃப், அப்பயே நம்ம ஏற்கனவே அந்த ஸ்பேஸ்ல பேசுறோம். அந்த சாடிஸ்ட் மைண்ட் செட், அந்த லைட் ஆஃப் பண்ணி அவங்க அவ்வளோ நெருக்கிக்கிட்டு வராங்க வேணுட்டு ஒரு இன்னும் ஆஃப் பண்ணி போட்டுட்டு வந்தாப்புல பிரச்சாரத்துக்கு போயிட்டு. அதே மாதிரி நீங்க வந்து உள்ள பூந்து நல்லா ட்ரோல் பண்றீங்க அப்படின்ட்டு எப்படி இவனு ஆன்லைன்ல இருக்கவன அபியூசர்ஸை ஏற்றி விட்ட மாதிரி ஆஃப்லைன் அபியூசர்ஸையும் ஏற்றி விட்டாப்புல. இன்னொன்று லேட்டா போனது, 8:30 மணிக்கு அங்க இருக்கணும், 8:30 மணிக்கு தான் இங்கேருந்து கிளம்புறாப்ல. அதுதான் சாடிஸ்ட் மைண்ட் செட். நம்மளுக்குலாம் ஒருத்தர் நம்மளுக்காக வெயிட் பண்றாங்கன்னா ஒரு 10 நிமிஷம் 1 மணி நேரம் லேட்டா போனா எவ்வளோ பதட்டம் வரும். நம்ம ஃபோன் பண்ணி சாரிங்க அப்பாலஜிஸ் பண்ணுவோம். இவன் வந்து 5 மணி நேரம் லேட்டா நாமக்கலுக்கு வந்தான். நாமக்கல்லே காலையில் நடந்திருக்க வேண்டியது. காலையில பாத்தீங்கன்னா கரண்ட் கம்பத்தெல்லாம் ஏறினாங்க. கரண்ட் ஆஃப் பண்ணியிருந்தனால அந்த வீடியோ பாத்தீங்கன்னா அந்த ஐஸ்கிரீம் கடை நம்ம ஆக்சுவலா நம்ம வந்து இப்ப நினைச்சா நம்மளுக்கு வேதனையா இருக்கு. நம்ம வந்து இதை வச்சு உனக்கு அணில் குஞ்சுன்னு நம்ம கில் அடிச்சுட்டு இருந்தோம். கரண்ட் இருந்துச்சுன்னு வச்சுங்களா அங்கேயே நடந்திருக்கும். திருச்சியில வந்து இதோட மோசமா நடந்திருக்க வேண்டியது. திருச்சிலையும் ஆனா திருச்சி தான் ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பண்ணாங்க, ஓகே. பட் ரிப்பீட்டடா நடக்கும்போது கட்டுப்படுத்திருக்கலாம். வேற ஏதாவது வழி பார்த்துருக்கலாம். ஏன்னா இன்னைக்கு கூட அந்த தேனியில இருந்தெல்லாம் கிளம்பி போறாங்க. இன்னைக்கு கூட அந்த வீடியோ போடுறாங்க அவங்க ரீல்ஸ் எடுக்கிறதுக்கு. வேணும்னே கூப்பிட்டுட்டு என்னோட மாவட்ட தலைவர்லாம் 10 பேர் 5 பேர் மதன் ப்ரோ அந்த மற்ற ஸ்பீக்கர் பேசிக்கிட்டு நம்ம பேசுவோம். தல ரசிகன் பேசுங்க. இல்ல இருங்க. பிரகதீஷ் பேசு. அப்படியே ஆடுற ஞாபகம். பிரகதீஷ் இருக்கீங்களா?